உன்னை கண்டு எண்ணம் யாவும் அல்ல ஊமையாகி நின்றதென்ன சொல்ல 100 வார்த்தை. இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஎன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு இங்கே ப்ளூ கலரில் ப்ளஸ் ஐக்கான இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி சேவ்னு இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ டேரெக்டாகவே வந்து உங்களுடைய கேலரிக்குள்ளே போய்டும். உங்களுடைய கேலரிக்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் யாரோட ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட ஃபோட்டோஸை எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை வந்து செலக்ட் பண்ணி ஃபோட்டோன்ற செக்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் யாரோட ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட ஃபோட்டோஸை இந்த மாதிரி வந்து ரேண்டமாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அந்த நெக்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே வந்துடும். நெக்ஸ்ட் பேஜ் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரிஜினல்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி 9:16 அந்த ரேஷோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த சிங்கிள் டிக் கொடுத்ததுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை வந்து டெலீட் பண்ணிவிடுங்க. டெலீட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு அகைன் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபில்டர்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்போஷர் லைட்டாக வந்து இந்த மாதிரி டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அகைன் சாச்சுரேஷனை கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாகவே வந்து நீங்கள் இந்த மாதிரி -100 வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அப்ளை டு ஆல்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்கன்னா இப்போ எல்லா ஃபோட்டோக்குமே வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் ஆடியோ சிம்பிள் இருக்கும். இந்த ஆடியோ சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு மியூசிக்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மை மியூசிக் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் யாரோட சாங்கை வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த சாங்கை வந்து இந்த இடத்த வந்து யூஸ்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்கன்னா டைம் லைனில் சாங் வந்து ஆட் ஆகிடும். ஓகேவா? ஸோ சாங் ஆட் ஆனதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக அந்த சாங்கோட லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபோட்டோ இந்த லிரிக்ஸ் வரைக்கும் வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சுன்னா நீங்கள் அந்த வரைக்குமே வந்து கரெக்டாக இந்த மாதிரி வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து அதே போலவே வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக அந்த லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம ஆட் பண்ண இந்த ஃபோட்டோ வந்து கரெக்டாக வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ட்ராக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு இப்போ இந்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீ ஃப்ரேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் வச்சுருங்க. ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ ஜூம் பண்ணிட்டு கரெக்டாக ஃபேஸில் தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சைடில் வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் கொஞ்சம் தூரம் வந்து மூவ் பண்ணுங்கள். ஸோ மூவ் பண்ணதுக்கப்புறம் அகைன் கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக வந்து இந்த மாதிரி வந்து ஃபேஸ் தெரிகிற மாதிரி மட்டும் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்து இப்போ இந்த ஃபோட்டோவுக்கு எண்டில் வச்சுட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து கொஞ்சம் மூவ் பண்ணி இந்த மாதிரி வச்சுருங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிட்டு அகைன் வந்து அடுத்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரைட்டு டு லெஃப்ட்டோ இல்லை லெஃப்ட்டு டு ரைட்டோ போகிற மாதிரி வச்சுட்டு அகைன் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அகைன் வந்து கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணிட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு லைட்டாக வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்து கரெக்டாக நீங்கள் அந்த ஃபோட்டோவோட எண்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு இதே போலவே நீங்கள் எத்தனை ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அத்தனை ஃபோட்டோக்குமே இதே போல் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி கீ அனிமேஷன் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஒவ்வொரு ஃபோட்டோக்கு நடுவில் ப்ளஸ் ஐக்கான இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம அந்த ட்ரான்சாக்ஷன் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ உள்ளே வந்துடுங்க. ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேக்னு இருக்கும். ஸோ அதில் செகண்டாக இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக வந்து ட்ரான்சாக்ஷன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கொடுத்துக்கோங்க. அகைன் அடுத்த ஃபோட்டோக்கு நடுவில் இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இந்த ஷேக் டூவில் செகண்டாக இருக்கக்கூடிய இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு சிங்கிள் டிக் இருக்கும். ஸோ இதே போலவே வந்து ட்ரான்ஸ்லேஷன் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய இந்த அவுட்லைன் டெம்ப்ளேட் இமேஜுக்கான டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளெண்டிங்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன் என்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து நாம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கொயர் பாக்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து
ஒவ்வொரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் ஒரு பாக்ஸில் வந்து ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதே போலவே மீதி 2த்துலேயுமே நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் யாரோட ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கிராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதோ இருக்கு இல்லையா, இந்த கிராப்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 1:1 இன்ஸ்டாகிராம் லோகோ போட்டிருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக ஃபேஸில் தெரிகிற மாதிரி அந்த ஃபோட்டோ மூவ் பண்ணி வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கொடுத்துட்டு அகைன் வந்து இந்த மாதிரி வந்து சின்னதாக்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் கரெக்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஸ்கொயர் மேலே வச்சுருங்க. ஸோ கரெக்டாக அந்த அவுட்லைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இப்போ இந்த ஃபோட்டோவை கரெக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே எடுத்துகிட்டு வந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரேமுக்கு மேலே போயினதுக்கப்புறம் அந்த அவுட்லைன் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் கரெக்டாக இதே போலவே வந்து நீங்கள் சின்னதாக்கி கரெக்டாக வந்து அந்த ஸ்கொயர் பாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக வந்து செட் ஆகிடும். ஸோ இதே போலவே மீதி 2 ஃப்ரேம்லேயுமே வந்து கரெக்டாக இன்னும் 2 ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதே போலவே கரெக்டாக 3 ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஒவ்வொரு இமேஜுமே லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து எண்டில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வீடியோ ட்ரெண்டுன்னு ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம் இமேஜ் வந்து. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் ஸ்டார்டிங்கில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு வீடியோன்ற செக்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் கொடுக்கக்கூடிய இந்த டெம்ப்ளேட் வீடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி கரெக்டாக கீழே எடுத்துகிட்டு வந்து வச்சதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே பிளெண்டிங்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் அவ்வளோதான், நாம் வந்து ஃபோட்டோவுமே ஆட் பண்ணியாச்சு, டெம்ப்ளேட் வீடியோவுமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணுறது மட்டும்தான் பாக்கி. ஸோ இப்போ இந்த ஐக்கான இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோ டெக்ஸ்ட்னு ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் எந்த சாங் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த சாங்கோட லிரிக்ஸ் வந்து இந்த இடத்த டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் இங்கிலீஷ் 2மே கலந்த மாதிரியான லிரிக்ஸ் தான் ட்ரெண்டிங்கில் போகுது. ஸோ அதனால் நான் வந்து தமிழ் இங்கிலீஷ் அந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே FF இருக்கும். அந்த FF செலக்ட் பண்ணிட்டு இதில் உங்களுக்கு எந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ ஸோ அந்த ஃபாண்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஃபாண்ட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து தமிழ் ஃபாண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ ஸோ அந்த ஃபாண்ட்டை ஆட் பண்ணிட்டு அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா கலர் இருக்கும். ஸோ கலர் வந்து கரெக்டாக நான் இந்த ஆரஞ்சு கலர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் சைஸ்னு இருக்கும். ஸோ சைஸை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு போய் இந்த இடத்த வச்சுருங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு இன் அனிமேஷன் அவுட் அனிமேஷன் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ மோஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி இன் அனிமேஷன் நான் ஃபேட் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அவுட் அனிமேஷனுமே ஃபேட் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்து டூரேஷன் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கொடுத்துட்டு இந்த லிரிக்ஸோட எண்டிலுமே லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோ ட்ரெண்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. அகைன் வந்து டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் எடுத்ததுக்கப்புறம் இப்போ எடிட்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு இப்போ நான் இங்கிலீஷ் ஃபாண்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் FF இருக்கும். அந்த FF செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ ஸோ அந்த ஃபாண்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஃபாண்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதோட கலர் வந்து நான் ஒயிட் கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஒயிட் கலர் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கொடுத்துட்டு அகைன் சைஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ கம்மி பண்ணதுக்கப்புறம் அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஷேடோன்னு இருக்கும். ஸோ இந்த கலர் வீலை செலக்ட் பண்ணிங்கன்னா ஷேடோன்னு இருக்கும். ஷேடோ பிளாக் கலர் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பிளர் அண்ட் ஆப்பாசிட்டி இது 2மே வந்து டிக்ரீஸ் பண்ணிட்டு டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் நம்ம தமிழ் ஃபாண்ட் ஆட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதுக்குமே வந்து அந்த கலர் வீலுக்குள்ளே போயிட்டு ஷேடோ வந்து கொடுத்துக்கோங்க. இன்னுமே வந்து பக்காவாக வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ப்ளே பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஆட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து கரெக்டாக ஃபஸ்ட் லிரிக்ஸ் நம்ம இதோட தான் வச்சுருப்போம். இதோ இருக்கு இல்லையா,
ஸோ இதோட தான் வச்சுருப்போம். அகைன் வந்து இந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து என்ன வார்த்தை வருதோ ஸோ அந்த வார்த்தையை வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த ஃபோட்டோவுக்கு கரெக்டாக வந்து எங்கே லிரிக்ஸ் கட் ஆகுதோ ஸோ அங்கே வந்து வச்சுட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே போலவே அடுத்தடுத்த லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒன் மோர் திங், நாம் இந்த டெம்ப்ளேட் வீடியோவை ஆட் பண்ணோம் இல்லையா, ஸோ இது வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிங்கன்னா பக்கத்தில் போயிடும். ஸோ இதே போலவே நீங்கள் வந்து 30 செகண்ட்ஸ்க்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதே போலவே ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஓவராலாக ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோட எக்ஸ்போர்ட் ஐக்கான இருக்கும். ஸோ இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய இந்த வீடியோவை உங்களுடைய கேலரிக்குள்ளே சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. until then see you next video. Bye bye.